உங்களுடைய பெயர், உங்க புகழ், உங்க செல்வாக்கு ஏன் யாருமே மதிக்கல? ஏன்னா நீங்க ஒரு இருட்டான இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. உங்க மேல அந்த வெளிச்சம் பட்டா மட்டும்தான் இந்த 3 விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆனா கடவுளோட விருப்பம் என்ன தெரியுமா? வெளிச்சம் உங்க மேல படணும், அதுதான் விதி. ஆனா அத எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியும் அதை இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க கேட்காம இருக்கீங்க. அதனாலதான் இந்த பதிவின் மூலமா கேட்க வைக்கிறாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் பெறக்கூடிய வெற்றி அடுத்த 2 வருஷத்துல நீங்க பெறலாம். சூரியன் என்னைக்குமே உதிக்கிறத நிறுத்தல, அது அதனுடைய வேலை செய்யும். அதே போல கடவுளுடைய அத்தனை அருளும் உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமாக வேலை செய்யும். அதற்கு இந்த பதிவுகளை சொல்லப்பட்டதை நீங்க கேட்கணும். அதன்படி உங்க மனநிலையை மாற்றி நீங்க செயல்படுத்தணும். இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரேன், உயிரானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. சோ இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் முக்கியம், வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை. அப்போ இங்க ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறாருன்னா இருட்டில் நடமாடி கொண்டு இருப்பவர்களுக்கு தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பெறணும்ன்றவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தை கண்டிப்பா இந்த பதிவு அதற்கு உண்டான ஒரு முயற்சியை உங்களுக்கு 100% கொடுக்கும். சோ என்னைக்குமே ஆழ்ந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். பட் கான்ஃபிடன்ஸ்ன்றது வேற, ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வேற. சில பேர் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய திட்டம் பலிக்குமா பலிக்காதா எதை வச்சுமே அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறீங்க. இது நம்பிக்கையா இல்ல அதிகப்படியான நம்பிக்கையா? எப்போ இது அதிகப்படியான நம்பிக்கையா போகுது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றத்தை நிகழ்த்தணும்னு நாம நினைக்கிறோமோ அது எதெல்லாம் உங்களால இந்த நிமிஷத்துல அது நடத்த முடியும், நடத்தி வைக்க முடியும், அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். அதற்கு உண்டான முயற்சிகள், உழைப்புகள், காலம், நேரம், அதற்கு உண்டான மக்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்களா? இதை வச்சு உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்றது பரிபூரண நம்பிக்கை. பட் இது எல்லாம் செய்யாம என்னால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தினந்தோறும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ 10 அடுக்கு மாடியில இருந்து கீழே குதிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்றது ஓவர் கான்ஃபிடென்ட். 10 மாடியில இருந்து கீழே குதிச்சா நான் கண்டிப்பா செத்து போயிடுவன்றது நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? இதுதான். அப்ப எது பிராக்டிக்கலா முடியுமோ
எது முயற்சி வச்சா முடியுமோ, எதற்கு அதற்கு உண்டான உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்தா முடியுமோ, அது நீங்க நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளா இருக்கு. ஆனா நடக்க முடியாத விஷயத்த நினைச்சு உக்காந்தீங்கன்னா அது பேர் தான் ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ உழைக்கணும், முயற்சி செய்யணும், எண்ணங்களை பாசிட்டிவா மாற்றணும், மனசை என்னைக்கும் குழப்பம் இல்லாம, பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம வச்சிருக்கணும். இதை எல்லாமே செய்யணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில தெளிவு பெற முடியும். ஸோ நீங்க ரொம்ப பிரைட்டான பர்சன்ஸ் தான். இப்போ ஒரு வீட்டில் லைட் இருக்கு, 3 வருஷம் 4 வருஷம் எரியுது. அதுக்காக கடைசி வரைக்கும் எரியுமா? எரியாது. 3 வருஷம் 4 வருஷம் எரியும். இப்போ அந்த இடத்துல லைட்டு இல்லை, லைட்டு இருக்குது ஆனால் எரியல. இப்போ லைட்டு இருப்பது நிச்சயம், அதே போல் லைட்டு இல்லைன்றது நிச்சயம். ஸோ உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குதுன்றது நிச்சயம். அப்போ நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நிச்சயம். ஸோ இல்லாமல் இங்கே எதுவுமே சொல்லலை. அப்போ இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்? லைட்டை ஃபீஸ் போயிடுச்சு, லைட்டை மாற்றினா லைட் எரியும். அப்போ எந்த லைட்டை போட்டாலும் அங்கே எரியாதுன்னு சொல்ல முடியாது, அது எரியும். அப்போ ஏற்கனவே நம்பிக்கை இருந்துச்சு, இப்போ நம்பிக்கை போயிடுச்சுன்னா அந்த நம்பிக்கைக்குரிய முயற்சிகள் அத்தனையும், உழைப்புகள் அத்தனையும் நிறுத்தப்பட்டது. இப்போ நான் அப்படி ஃபுல்லாக சாப்பிட்றேன், இப்போ அடுத்த வேளைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம், அன்றைக்கு இரவும் சாப்பாடு வேண்டாம், அதுக்கு அடுத்த நாள் காலையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும்னா இருந்துக்கலாம். ஆனால் அடுத்த நாள் மதியானம் சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா தலை சுத்தல் வரும், தலை சுத்தல் அதிகரிக்கும், மயக்கம் வரும். ஸோ ஒரு மாதிரி படபடப்பு இருக்கும், ஓவர் டென்ஷன் ஆகும். ஸோ எல்லாமே சூழ்ந்து உங்களை தாக்கும். ரைட்? தாக்காம போகாது, தாக்கும். அப்போ நம்பிக்கை குறைஞ்சதுக்கு காரணம், நாம எந்த விதமான புது முயற்சியையும் நாம எடுக்கல, அதற்கு உண்டான நேரத்தை கொடுக்கல, அதற்கு உண்டான உழைப்புகளையும் நாம தரலை. ஸோ இந்த கான்செப்ட் தான் உங்க வாழ்க்கையில இப்ப இருக்குது. அப்ப இழந்து போன நம்பிக்கையை பெற முடியுமா? அன்னைக்கு இருந்த ரூட்டு வேற, அந்த ரூட்டு முடிஞ்சிடுச்சு, அடுத்த ரூட்டுக்கு நம்ம போகணும். அப்ப வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவம், அந்தந்த பருவத்தில் முடிஞ்சிடுச்சு ஒரு விஷயம், அது மறுபடியும் வராது. இனி அடுத்ததை அதோட பெஸ்டாக முயற்சி பண்ணா இங்க பண்ணிக்கலாம். இல்ல நான் அப்படி இருந்தேன் ஒரு காலத்துல, ஆனா நான் இப்படி இருக்கேன்னா அது நடந்துச்சு, முடிஞ்சிச்சு, சிறப்பா இருந்தீங்க, கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட ஒரு சிறப்பான இடத்துக்கு நீங்க போகலாம், ஆனா நீங்க போக மறுக்கிறீங்க. ஸோ அதுவும் அதை தாண்டி ஒரு பெட்டர் பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. இங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருக்குது. 100% இருக்குது, 200% இருக்கு, 300% இருக்குது. இல்லாம இல்லை, இல்லாம இல்லை. பட் நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம விட்டதால தான் இவ்வளவும் பிரச்சனைகள். அப்ப நீங்க எதையுமே செய்யல, அதனால பழைய வாழ்க்கையை நினைச்சு பாக்குறீங்க. அப்போ அதை விட ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் போது அதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா பழைய வாழ்க்கையை நினைச்சிருப்பீங்க, அதை விட இது பெஸ்ட்னு தோணி இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு போன வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை பெஸ்ட்? அது போன வாழ்க்கை மீன்ஸ் ஒவ்வொரு காலத்தை நீங்க வச்சுக்கோங்க. லாஸ்ட் 10 வருஷத்தோட இப்போ எனக்கு சிறப்பா இருக்குது அப்படின்னா உங்க முயற்சியும் உழைப்புகளும் இருக்கு, உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இல்லப்பா கொஞ்சம் இன்னமும் இருட்டுன மாதிரி தான் இருக்குதுன்னா இப்போ நீங்க எடுக்க வேண்டிய முடிவுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த முடிவை நீங்க இப்ப எடுத்தே தான் ஆகணும். அந்த முடிவை எடுக்கும் போதுதான் உங்களுக்கு இன்னமும் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த முடிவை எடுக்கப்படாம இருக்கும்போது அது என்ன இருட்டுக்குள்ளதான் நம்ம உட்காந்துட்டு இருப்போம். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது,
ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்தெந்த வழிகள் இருக்குதுன்றதை யோசிக்காம விடுறதுதான் இங்க தப்பு. வாழ்க்கையில வாழ முடியும் நம்பிக்கை இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா என்ன முயற்சி பண்ணி அதற்கு உண்டான உழைப்பை என்ன கொடுக்கணும் அதை கொடுக்காம விட்டாதான் இங்க தப்பு. மற்றவர்களை மாற்றணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ அந்த இடத்துக்கு நீங்க தயவு செய்து போவாதீங்க. ஆனா உங்களால மாத்திக்க முடியும்னு நீங்க தீர்க்கமா நம்புங்க, உறுதியா நம்புங்க. ஸோ டெஃபினட்டா யூ வில் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட்ஸ், யூ வில் சேஞ்ச் யுவர் டோட்டல் கேரக்டர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம மாறாம எதுவும் மாறாது, நம்ம உழைக்காம எதையுமே வெற்றி பெற முடியாது. ஸோ நம்ம சைடில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம சரியா அணுகாம எந்த ஒரு விஷயத்தையும் நாம பெறவோ இல்ல அது கிட்ட நெருங்கவோ கூட முடியாது. ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உறுதிப்படுத்ததான் உங்க வாழ்க்கையில அவர் விளக்கு ஏற்ற முடியும், ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுக்கவும் முடியும். பட் இல்லைன்னா இது எல்லாமே எப்படி போயிடும்? ஆசைப்பட்டு மோசமான கதையா போயிடும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய உறுதித்தன்மை எப்படிப்பட்டதா இருக்குதோ அதற்கு உரிய முயற்சிகள் அங்க நடக்கும். அது அடிக்கடி நீங்க மாத்திக்கவோ இல்ல மற்றவங்க மாறணும்னு நினைக்கிறதாலேயோ அது முடியவே முடியாது. ஒரு விஷயம் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி உறுதித்தன்மையோடு நில்லுங்க. அதற்கு உண்டான வழிகளை தேடுங்க. நீங்க வழிகளை தேடும் பொழுதுதான் அந்த வழிகளை நீங்கள் கண்டடைவீர்கள். ஒரு விஷயத்தை தேடும் போது கிடைக்குதா இல்லையா? எந்த ஒரு விஷயத்தை நீங்க மனப்பூர்வமா தேடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில. ஸோ தேடும் போதுதான் அற்புதத்தை பெற முடியும், தேடும் போது கண்டடைவீர்கள். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்கலாமா? தேடாத போது கண்டடைய மாட்டீர்கள். தேடாத போது எந்த அற்புதமோ எந்த சக்தியும் உங்களுக்கு கைக்கே வராது. அப்ப தேடுற இடத்துல தான் அற்புதம் இருக்குது, தேடுற இடத்துல தான் கடவுளும் இருக்காரு. நீங்க கடவுளை தேடும் போது வாழ்க்கையில பல பொக்கிஷங்களை தேர்ந்தெடுக்கலாம், பல நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் என்ன பெஸ்டா இருக்குதுன்னு பாருங்க. அதாவது நிறைய மனுஷங்க பெஸ்டான ப்ராடக்டை தேடுறாங்க, கிடைக்குது. ஸோ பெஸ்டான வேலையில தேடுறாங்க, கிடைக்குது. பெஸ்டான படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, தேடுது. ஸோ பெஸ்டான பர்சன் லைஃப்ல கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க, பெஸ்டான பர்சன் லைஃப்ல கிடைக்கிறாங்க. ஆனா இதை தாண்டி ஒரு பெஸ்டான பொக்கிஷமான தாட்ஸை நீங்க தேடும்போது நிச்சயமா கண்டெடுக்கப்படுகிறீர்கள். அப்போ நீங்களும் அடுத்த இடத்துக்கு போறீங்க, கடவுளும் அடுத்த இடத்துக்கு உயர்த்துறாரு. இப்போ இருட்டுல இருக்கிற நீங்க கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு வரீங்க. இப்போ ஒரு மங்கலான ஒரு வெளிச்சம் அங்க நிக்குது. இது மங்கலான ஒரு வெளிச்சம் அங்க நிக்குது. இப்ப இந்த மங்கலான வெளிச்சம் அணையவும் செய்யலாம், இல்ல அந்த வெளிச்சம் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனா இங்க பல பேருக்கு அந்த மங்கலான வெளிச்சம் அப்படின்றது அணைஞ்சு போயிடுது. அப்ப பலருக்கு அந்த மங்கலான வெளிச்சம் அணைஞ்சு போயிடுது. ஆனா சிலருக்கு அந்த மங்கலான வெளிச்சம் இன்னும் வெளிச்சத்தை அதிகரிக்குது. அந்த சிலரா நீங்க இருக்கணும். அப்ப தொடர்ந்து தேட 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 அந்த மங்கலான ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு கூசுற மாதிரி அந்த வெளிச்சம் அதிகரிக்குது. இப்போ உங்க வெளிச்சத்தை நீங்க பார்க்கறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வெளிச்சத்தை மற்றவங்க பார்க்கும்போது அவங்க கண்கள் எப்படி இருக்குதுன்னா கூசுது, பார்க்கறதுக்கே கூசுது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு பலசாலியா மாறுறீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்காம அவர் எங்க போறாரு?
அப்போ வெளிச்சத்தை பெற முடியும்னு நம்பிக்கையோட தேடும்போது அந்த வெளிச்சம் கிடைக்கும். அப்போ நீங்கள் இருக்கிற இடம் ஒரு இருட்டு, அப்போ தேடும்போது எங்கேயாவது வெளிச்சம் கிடைக்குதான்னு தேடுறீங்க, அப்போ வெளிச்சம் வரும். ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் தேடாமலே வெளிச்சமும் சம்டைம்ஸ் வரும். தேட ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா? அதிகாலையில் சூரியன் அவருடைய வேலையை செய்யாமலாம் இருப்பார். இது வரைக்கும் நீங்கள் இருந்தது ஒரு இருட்டு அடைஞ்ச ஒரு இடத்துல. இப்போ தேடணும்னு நினைக்கும் போது அந்த கதவை உடைச்சிக்கிட்டு வெளில வரீங்க. இப்பையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த இருட்டு என்ன பண்ணுதுன்னா போக 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 ஒரு வெளிச்சத்தை அது ஏற்படுத்துது. அந்த வெளிச்சத்தை அது ஏற்படுத்த அதனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சமாக மாறுது. அந்த சூரிய வெளிச்சம் மற்றவர்களுக்கு எப்படியோ உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வர வேண்டிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள். யாரால? கடவுளால. அந்த அடையாளத்தை வச்சு அவர்கள் பார்க்கிறார்கள் நீங்கள் யாருன்னு, எவ்வளோ பெரிய பொக்கிஷமான மனிதர்கள் என்று. ஸோ நம்ம ஊரில் செல்லாத காசு, பட் அதுக்காக அந்த காசு செல்லாத காசாயிடாது. ஆனால் அதே நீங்கள் வேற ஒரு கண்ட்ரியில் அதை டாலராக மாற்றும் போது அந்த பைசா அது மதிப்பான பைசாவாக மாறுதா இல்லையா? அப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. அப்போ கடவுள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மதிப்பு போதுமானதாக மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பை பெறக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாறுறீங்க. உங்கள் செயல்பாடுகள் இன்னமும் அதிகரிக்குது. செயல்பாடுகள் அதிகரிக்க அந்த வெளிச்சம் இன்னும் அதிகரிக்குது. அப்போ சூரியன் வெளிச்சத்தை விட இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வெளிச்சம் எப்படி வரும்னு யோசிச்சு மட்டும் பாருங்க. அப்போ சாதாரணமான ஒரு சூரியனையே பார்க்க முடியாத நமக்கு அதை விட பல மடங்கு இருக்கக்கூடிய சூரியனோட வெளிச்சம் எப்படியோ அந்த வெளிச்சம் உங்க மனதுக்குள் இறங்கும். இது எல்லாமே வெளிப்படையா இல்லை, உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம மனது இருட்டடிச்சு போய் இருந்துச்சுன்னா அது வெளிச்சமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்காது. நம்ம மனசு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா வாழ்க்கையே ஜோரா நடக்கும். வாழ்க்கையில பல அற்புத சக்திகள் பெருகும், பலவிதமான மாற்றங்கள் அதிகரிக்கும். இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க யாருன்னு நீங்க புரிய வைக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க புரிய வைக்காமலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா இதுல ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா அதுதான் நம்ம பல பேர் அந்த சூழ்ச்சியில பின்னப்பட்டு இருக்கிறோம், அந்த வலையில நாம பின்னப்பட்டு இருக்கிறோம், அந்த வலையில நம்ம பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணதான் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்பயே சொல்றேன், ஒரே இடத்துல இருக்கணும், இருந்துக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது, அது உங்க ப்ராப்ளம். ஏன்னா கடவுள் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கல, நீங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டீங்க. ஆனா கடவுள் என்னை காப்பாத்தலன்னு சொல்லி நாளைக்கு கடவுள் மேல பழியத்துக்கு போடாதீங்க, ஏன்னா அது பெரிய பாவம். கடவுள் சொல்லுவார், உனக்கு நான் என்ன கொடுக்கல, உனக்கு நான் எதை கொடுக்கல, உனக்கு எல்லாமே கொடுத்தேன், ஆனா நீ எதுவுமே கொடுக்கலன்னு சொல்ற. அப்போ உனக்கு அடுத்த பிறவியில நான் எதுவுமே கொடுக்காம வச்சிருக்க. அப்போ போன பிறவியில இருக்கக்கூடிய மனிதரை, போன பிறவியில நீ எப்படி இருந்தியோ அதே போல மனிதரை உன் முன்னாடி வெளிப்படுத்துவேன், வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லி உன்னை வருத்தத்துக்கு உள்ளாக்க செய்வேன். அப்போ அந்த பிறவியிலையும் நாம இப்படி பண்ணுனா அதுக்கு அடுத்த பிறவி இதோட மோசமான பிறவியா இருக்கும். அதான் கடவுள் எனக்கு இப்படி பண்ணலையேன்னு சொல்லி சாதாரணமா சொல்றோம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை, அதனுடைய பாவத்தோட தாக்கத்தை யாருமே புரிஞ்சுக்கல. ஏன் சும்மா சொன்னாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு? ஏன் மாணிக்க வாசகர் உருகி பாடினாரு? ஏன்னா எதை நீங்க சரியா செய்றீங்களோ அதுதான்
அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும். அப்ப சரியா செஞ்சாவே அற்புதமான வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்குதுன்னா, ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நடத்த போறாருன்னா, அப்ப எவ்வளவோ பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்க இன்னும் எக்ஸலண்டா செய்யும் போது நீங்க எவ்வளவு சாதனையாளரா மாறுவீங்க தெரியுமா? சாதாரணமான ஒரு மனுஷன் வாழ்றது கொஞ்சம் ஹை லெவலும் லோ லெவலும் இல்லாம மிடில் லெவல்ல வாழ்றது பெரிய சாதனையா மாறுது. அது நான் பணத்தை வச்சு நான் வேல்யூ பண்ணல. நீங்க யாருன்னு உங்க ஊருக்கு தெரியுமா? சரி, முதல்ல இருந்து வருவோம். நீங்க யாருன்னு உங்க தெருவுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு உங்க ஊருக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு பக்கத்துல இருக்கிற 2-3 ஊருக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு இந்த தமிழ்நாடுக்கு தெரியுமா? அப்ப நீங்க யாருன்னா இன்னொருடைய பேரை இன்னொருடைய பையன்றதை தாண்டி, ஆனா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது மண்ணுக்குள்ள போயிடும் அந்த பேர் எல்லாமே. ஆனா நீங்க பண்ணக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்க யாருன்னு அந்த தெருவுக்கும் அந்த ஊருக்கும் புரிய வைக்குது. ஸோ ஊ ஹாம் ஐன்னு சொல்லுவாங்க, நான் யார். உன்னுடைய செயல் தான் நீ. உன் ஜாதியோ உன் நிறமோ உன் படிப்போ உன் அந்தஸ்தோ எதுவுமே நீன்றது இல்லை. நீ யாருன்னா உன்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் தான் நீ யாருன்றது. உன் கேரக்டர்ஸ் தான் நாம. சந்தோஷ் அப்படின்னா என் பேரு கிடையாது, நான் எப்படிப்பட்டவன நீங்க கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் நான். ஸோ இவரோட பையன், இவருடைய பேரை, இவரோட பூர்வீகம் இது அது, இவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, அதெல்லாம் இல்லை. என் கேரக்டர்ஸ். இப்போ நான் ஒரு ஆடியோ கொடுக்குறேன்னா என்னோட கேரக்டர்ஸில் கிட்டத்தட்ட 100% அது கொடுக்குது. அப்போ நீங்கள் நல்லவன் நினச்சா சந்தோஷம், கெட்டவன் நினச்சா சந்தோஷம், அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது இமேஜை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஆனால் இமேஜை பற்றி கவலைப்படுறோன்னா இன்னமும் நம்ம சரியான இடத்துல போகலன்னு அர்த்தம். உன் கடமையை மட்டும் செய். அதில் உன்னை திட்டுறவனும் இருப்பான், உன்னை பாராட்டுறவனும் இருப்பான். பாராட்டுறவனை பார்த்து மயங்கிடாத, திட்டுறவனை பார்த்து வெறுக்காத. எல்லாத்தையும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சி போய்கிட்டே இரு. ஏன்னா உனக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, நடக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, ஓடுறதுக்கு கூட நேரம் இல்லை. இங்கே நீ பறந்தே ஆகணும். ஏன்னா பல காலத்தை முழுங்கிட்டோம். இனி இருக்கக்கூடிய காலமும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் நம்ம மனசு வச்சு எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே சாதிக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்றது இப்போ வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா யோசிச்சு பாருங்க. சரி, வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்றவங்களுக்கு சந்தோஷம். வெளிச்சம் தெரியலன்னா வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வழிகளை நீங்க செஞ்சே தான் ஆகணும். அப்போ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கானது. அந்த முயற்சியும் அதற்கு ஏற்ற செயல்களும் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு வெளிச்சமான இடத்துக்கு போகவே முடியும். அது வரைக்கும் நீங்க எந்த இடத்துலையும் உங்களால எதையுமே சிறப்பா செய்யவோ சிறப்பா ஆக்கிக்கவோ அது முடியவே முடியாது. ஸோ வாழ்க்கையை வெல்லலாமா? வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தேடி போகலாமா? வெளிச்சத்தை தேடி போறது இருக்கிற ரொம்ப ஈஸி. எதுவுமே ஸ்டார்டிங் தான் ட்ரபிளா இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. எந்த ஒரு முயற்சியா இருக்கட்டும், ஒரே நாள் கூட யாரும் கெட்டு போறது இல்லை. கெட்டு போறதுக்கு உண்டான நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பமாகுது. எடுத்த உடனே யாரும் ஒரு டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்த உடனே பிடிக்காது. என்ன இவ்வளவு கசப்பா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஏராளம் இல்ல, இது ரொம்ப அமிர்தமா இருக்குது, அற்புதமான ஒரு பானம் அப்படின்னு சொல்லி குடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கசப்பும் அவ்வளவு துவர்ப்பும் அவ்வளவு கேவலமா ஒரு பேட் ஸ்மெல்லோட தான் அது இருக்கும். ஆனா அது போக போக எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருப்பாங்க குடிக்கிறவங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஆரம்பத்தில் இது ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நம்ம சொல்றோம் கெட்டு போறதும் ஒரே நாள்ல கெட்டு போறது இல்லை, அதுக்கும் நேரம் காலம் தேவைப்படுது. கெட்டு போவதற்கும் ஒன்றும் இல்லை. ஒரு தக்காளி வாங்குறீங்க அப்படின்னா
அது வாங்கின உடனே கெட்டு போகுது. ஒரு வாரம் கழிச்சு தான் அது கெட்டு போகுது. ரைட்டா? ஒரு வாரத்துக்கு மேலே தான் அது கெட்டு போகுது. அப்போ கெட்டு போகிறது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடுது. ஆனால் நல்லது கொஞ்சம் லேட்டாக வருது. அப்போ லேட்டாக வரதால் நம்ம விட்டுடுறோம். ஸோ பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு நம்ம பார்க்குறோம். எது சீக்கிரமாக வருது அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் சீக்கிரமாக வருது நல்லதா கெட்டதான்னு பார்க்கல. கெட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாக வருது இல்லை. அந்த சீக்கிரமாக வர்றது விரைவில் கிடைப்பது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. வேற எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஸோ இதன் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் அதிகரிக்குது. ஆக மொத்தம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதற்கு உண்டான உழைப்பும் நேரமும் காலமும் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் போகும். அப்போ ஒரு இருட்டு அறையில இருக்கிற நீங்க ஒரு வெளிச்சத்தை காண முடியல. இப்போ அந்த இருட்டு அறையில நீங்க வெளியில வந்துட்டீங்க. ஒரு கும்ம இருட்டுல இருந்து வெளியில வந்துட்டீங்க. இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு காடுன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப நீங்க நடக்கிறீங்க, வெளிச்சத்தை தேடி நடக்கிறீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெளிச்சம் வருதோ இல்லையோ, ஆனா சூரியன் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். ஏன்னா நீங்க முயற்சி பண்ணதால. அந்த சூரியன் தான் காட். 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முயற்சிகள் செய்து கிடைக்கக்கூடிய வெற்றியை அடுத்த 2 வருஷத்திலேயோ அடுத்த 3 வருஷத்திலேயோ சூரியனை போல் உங்களுக்கு உதவிகள் செய்வாரு. சூரியனை போல் உதவி செய்வார். என்னதான் நைட் உங்களுக்கு கரண்டே இல்லைனாலும் அடி மழை, பயங்கர மழை, ஃபியூஸ் கேரியர்லாம் இதாகிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடுச்சு சொல்லிட்டாங்க, 2 நாள் உங்களுக்கு கரண்ட் வராதுன்னு. அப்போ நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, ஸோ 5 மணி வரைக்கும் கூட சம்டைம்ஸ் இருட்டாக தான் இருக்கும். அப்போ கரண்ட் வரல அப்படின்றதுக்காக சூரியன் உதிக்காம இருக்குமா? அப்ப சூரியன் அங்க ஹீரோவா தெரியறானா இல்லையா? அதே போலதான் கடவுள். அப்போ நீங்க எடுக்க வேண்டிய முயற்சிகள், எடுக்க வேண்டிய உழைப்புகள் இது இருந்துச்சுன்னா அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் என்ன பண்றாருன்னா உங்க வாழ்க்கைய தொடர்ந்து உற்சாகத்தோடும் வெற்றிகரமா நடப்பதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். செய்வதன் மூலமா 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி அடுத்த 2 வருஷத்துல அந்த வெளிச்சமான இடத்துக்கு போறீங்க. மற்றவர்களால் பார்க்கவே முடியாத கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு பிரைட்டான ஒரு இடத்துல நீங்க போய் உட்காடுறீங்க. சாய்ப்பாங்களை உட்கார வைக்கிறாரு. பல அற்புதங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா உங்க எண்ணம், உங்க மனசு எல்லாமே ஒரு இடத்துல நிக்குது. அந்த இடத்த தாண்டி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு கீழே இறங்கல, மேல 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 போகுது. மேல 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 போகும்போது என்ன ஆகுது? இன்னமும் போறீங்க. 10 பேருக்கு தெரியுற நீங்க 100 பேருக்கு தெரியுறீங்க. 100 பேருக்கு தெரியுற நீங்க 1000 லட்சம் ஆகுது, லட்சம் கோடி ஆகுது. கடைசியில உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு முகமா நீங்கள் மாறுவீர்கள். இதுல யோசிச்சு பாருங்க. இதுல என்ன நான் சொன்னதுல உங்களுக்கு முரண்பாடு இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க கமெண்ட் பெஸ்டான கமெண்ட்ஸ் அன்பே சாய் பிரேயர்ல ஒவ்வொரு நாளும் 6 மணி அளவில் உங்க கமெண்ட்டை படிச்சு ரெக்கார்ட் பண்ணி நாம பதிவு பண்ணுவோம். ஏன்னா இப்ப நீங்களும் அன்பே சாயில ஒரு குரலா ஒலிக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளும் அன்பே சாயில இருக்கக்கூடிய 2 ஆடியோ உங்களுக்கு சேர்த்து இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், அதாவது ஒரு பதிவின் மூலமா பெறப்பட்ட கமெண்ட்ஸ் என்னவோ அது உங்க மனநிலையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதோ அது கமெண்ட் செக்ஷன்ல படிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் 6 மணி அளவில் அந்த பதிவு அன்பே சாய் பிரேயர்ல உங்களுக்கு வரும். அன்பே சாய் பிரேயர் லாஸ்ட் 5 டேஸா பண்ண முடியல. ஸோ அதனால நாளையில இருந்து திரும்பவும் அந்த 5 மணி ஸ்லாட் வந்துடும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.